Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வரவங்க எல்லாருமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் படம் பார்த்தவங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் வந்தால் அவங்களுக்கும் அதே சர்ப்ரைஸ் அதே விஷயங்கள் படம் பார்க்குறப்ப கிடைக்கும். நம்ம குடும்பத்தோட படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது தேட்டரில் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட போயிடுச்சு. மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடி சார் நினச்சி போவீங்க. நான் உங்களுக்கு நிறைய ஒரு சர்ப்ரைஸும் உள்ள இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. என்னன்னா அங்கங்கே ஒரு ரைஸ் வச்சிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வச்சிருந்த ட்விஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கதை ஸ்பாய்லர் பண்ணாமல் இருந்துட்டா பெட்டர் எல்லாருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக வச்சிருந்தாங்க. Yeah, we want the twist to remain as a twist. So எல்லா தியேட்டர் வந்து பாருங்க, so that it will be good. Twist ஷேர் பண்ணாதீங்க. எல்லாமே படம் பிடிச்சிருக்கா. நான் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சேர்ந்து தான் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் பிடிச்சி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரதர். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி. யூ கேன் ரிப்பீட் அண்ட் see அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இப்போ தான் ஷோ முடிச்சுட்டு வெளியில் வர்றோம். ஒரு டேரக்டருக்கு எப்போவுமே படம் முடிஞ்சு அவரோட பேர் போடுறப்ப அந்த கைத்தட்டல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்படி ஒரு ஆரவாரமோட நடந்தது. டேரக்டர் பேர் போடுறப்ப தேட்டர் ஃபுல்லாக ஒரு சவுண்டு கிடச்சிது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். படமாகவும் ரெஸ்பான்ஸாகவும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. த்ரூஅவுட் வந்து தேட்டர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிருக்காங்க. வரவங்க எல்லாருமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் படம் பார்த்தவங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் வந்தால் அவங்களுக்கும் அதே சர்ப்ரைஸ் அதே விஷயங்கள் படம் பார்க்குறப்ப கிடைக்கும். அதனால் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் இன்டர்வல் பிளாக்கு ஒரு இது ஒன்று நடந்துச்சு. மொத்த தேட்டரும் வைபாயி அப்படி ஒன்று நடந்துச்சு. அது உங்களுக்கு தேட்டரில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், அதே எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்டையர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட சினிமோட்டோகிராஃபர் ராஜேஷ், அவர் ஹீரோயின் காஷ்மீரா வந்து படம் ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸாக வர்றாங்க. ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக இருக்கு. போங்க. ராஜேஷ் காஷ்மீரா இருக்காங்க. எல்லாமே படம் பிடிச்சிருக்கா. நான் வெரி ஹாப்பி அபவுட் இட். All the fun, all the message in the film, especially the climax is received so well. Very happy to see everyone enjoying, whistling, clapping throughout the film. Please tell your family to come. கண்டிப்பா தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. இது நம்ம குடும்பத்தோட படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது தேட்டரில் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட போயிடுச்சு. ஸோ அவங்க தான் அதை சொல்லணும். நிச்சயமான முறையில் பெரிய வெற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். சரியான டைம் குடும்பங்கள் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்குறதுக்கும் பசங்களாக வந்து பார்க்குறதுக்கும் சரியான ஒரு படமாக. ரெஸ்பான்ஸ் வந்து we love the response. இது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். நேத்தோட ஷோ ஒன்று போச்சு, செலிபிரிட்டி ஷோஸ் போச்சு. அதுலேயும் we had very good response. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது, சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. ஸோ ஆன் தி டோட்டல் வி ஹவ் சாட்டிஸ்ஃபைட். ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். கொஞ்சம் ஒரு நல்ல லைக் கால் பேக் மாதிரி இருந்துச்சு அதுக்கு. ஸோ அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எண்டிங் இட் இஸ் நாட் லைக் த யூஸ்வல் ஹவு தே டேக் இட் வித் ஸ்டஃப். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற காமெடி, ஃபைட்டு, எமோஷன்ஸ் வந்து எல்லாமே உள்ளே இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணதை நிறையவே இருக்கும். பிடி சார் நினச்சி போவீங்க. நான் உங்களுக்கு நிறைய ஒரு சர்ப்ரைஸும் உள்ளே இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நல்லா வந்திருக்குண்ணா. எங்கெங்கன்னா ஒர்க் பண்ண ஒர்க் நல்லா டீசெண்டாக வந்திருக்கு. இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த நல்லா ப்ராப்பராக எலிவேட் பண்ணி எங்கேயும் டிவேட் ஆகாமல் நல்லா சொல்லியிருக்காங்க, டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கங்கே ஒரு ரைஸ் வச்சிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வச்சிருந்த ட்விஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கதை ஸ்பாய்லர் பண்ணாமல் இருந்துட்டா பெட்டர் எல்லாருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக வச்சிருந்தாங்க. நம்ம வழக்கமாக ஆதியான படம் அப்படின்னாலே விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. இந்த படத்தில் நம்ம ஆரம்பத்தில் விசில் அடிச்சுட்டு ஜாலியாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் அப்படியே அமைதியாகிட்டார். படத்தை அப்படியே அமைதியாகிட்டு ஃபுல் சென்டிமெண்ட். அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிற காமெடிகள் நிறைய இருக்குது, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது ஃபுல் ஸ்ட்ரெச்சாகவும் எமோஷனாகவும் இல்லை.
திடீர்னு ஒரு ஏதோ ஒரு எமோஷனல் சீன் கொண்டு வராங்க, பார்த்தா அந்த இடத்துல ஒரு காமெடி, அந்த சீன் அப்படியே உடச்சிட்டாங்க, திரும்பி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, சூப்பராக கொண்டு போயிடறாங்க, நம்மளை என்கேஜ் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். வழக்கமாக ஒரு ட்ரைலர்லாம் பார்த்தோம் நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஒரு பிடி சார் இருக்காரு, அவருக்கு அவங்க கூட படிக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குது, அதனால் ஜென்ரல் ஸ்டோரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்டு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எண்டு ட்விஸ்ட் பயங்கரமாக இருக்குது. கதை வந்து எல்லாமே ரொம்ப வந்து ஜென்ரலாக எல்லா கதையும் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு இம்பாக்ட் நமக்கு நடக்கிற விஷயத்த ஒரு படமாக எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம விஷயத்தை அங்கே சொல்கிற மாதிரி இருந்தது. நம்மளால் அவ்வளோ ஸ்க்ரீனில் அதை போய் சொல்ல முடியாது. ஸோ அவர் கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நிறைய பண்ணுவார். ஸோ பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பண்ண மாட்டாங்க, இவர் பண்ணியிருந்தார், அது நல்லா இருந்துச்சு. மேலும் அந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய பேர் வந்து எப்படி வந்து சொல்லாமல் இருக்கிறவங்க எப்படி சொல்லணுன்றது சொல்லியிருந்தாரு. இது பிஃபோர் மேரேஜ் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு படத்தில் வந்துட்டு தெளிவாக தெரியுதா? நிச்சயமாக எனக்கு டைரக்டர் பேரை போடுறப்ப அப்படி அரங்கமே கை தட்டும் பொழுது ஓகே சாதிச்சிட்டான் அப்படி. ஐ டோன்ட் வாண்ட் பிரேக் த ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு, சஸ்பென்ஸாக, லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டோட எக்ஸ்பெக்டே பண்ணல, நிறைய கூஸ்பம்ஸ் வர மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நல்லா பேசுகிறோம், ஆனால் ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அவங்களால வெளியே சொல்ல முடியல அப்படின்றது தான் அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம ஒருத்தவங்க செத்துட்டதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் உசுரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவங்கள பேசுறதுக்கு விட மாட்டோம். அந்த இதுதான் இங்கே பேசுகிறாங்க. செத்துட்டா வர அந்த வேல்யூ உசுரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, ஒரு விக்டிம், அந்த வழியை வந்து இங்கே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றது தான் இருக்குது. ஓகே. ஸோ படம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ 2 பேருக்கு பிடிக்காத ஒரு பையனையும் பிடிக்காத ஒரு பொண்ணையும் 2 பேர் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு எப்படி 2 பேரும் விலகி போய் அதுக்கு அப்ளை பண்ணுறது பேர் டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது பேர் கிடையாது. 2 பேரும் பிடிக்கலன்னா விலகிருங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்கள் ஃபேமிலியும் கஷ்டப்படுறீங்க, அவங்களும் ரொம்ப பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்கள். கிடைக்கலையா, கிடைச்ச பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லையே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. கூட இருந்தவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக மாறிடும். அவங்கள போய் நீங்கள் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக மாற்றிப்பாங்க. எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே ஒத்துக்கணும் தான் நினைக்கிறாங்க. யாரும் வந்து இது அடமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷம். ஃபுல் கமர்ஷியல். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் என்னென்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது எல்லாமே இருக்குது. ஓகே. காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே இருக்குது. பாடல்கள்லாம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அதுவும் ஆதியானா பாட்டு, ஹூக் போர்ஷன்ஸ்னால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஹியூமர் போர்ஷன்ஸ் நல்லா ரசிக்கிறாங்க, ஒரு சில ட்விஸ்ட் எல்லாத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. வழக்கமாக இந்த பாட்டில் வந்து வெளியே 3 பாட்டு இருந்துச்சு, ரொம்ப நார்மலான ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம்மில் கீழ்ச்சிட்டு இருக்காங்க. பிஜிஎம் தான் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பாட்டாக போடணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக இல்லை, பேக்ரவுண்ட் ஆர்ஆரில் தான் இருந்துச்சு. பாரதியார் பற்றி ஒரு இது வருது, அது படம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ட்ரோல் பிளாக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிக்காக ஸ்பாய்லர் மாதிரின்னா ஒரு இன்னசென்ட் வந்து அங்கே அப்படி மாறுறான். இன்ட்ரோல் பிளாக் வந்து இது பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி கேஸ் உடைய போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ட்விஸ்ட் அங்கே தான். ஓகே. லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வீரன் படம் வந்துருந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த மூவியும் அவர் பார்க்கல. ஐ திங்க் இதான் அடுத்த படம் நினைக்கிறேன். ஸோ வீரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கிடச்சா எப்படி ஒரு வந்து நல்லவன் பண்ணுறவரோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரலாக கேஷுவலாக ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு வந்து ஒரு லைஃப்பில் என்ன நடந்தால் அது எப்படி எடுத்து போய் கொண்டு போகணுன்றதை தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. Yeah, we want the twist to remain as a twist. ஸோ எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க, ஸோ தட் இட் வில் பி குட். ட்விஸ்ட் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைவ்லியான ரியாக்ஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு டாக்கி போர்ஷன்ஸ் இருக்கும். விமெனோட சோகங்கள் பற்றி, நாங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆதினா வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பாரு. தேவதர்ஷினி மேம் இருப்பாங்க அந்த சீனில். ஸோ அவங்க அப்படியே ஹோல்டு பண்ணியிருப்பாங்க சீனை. ஷூட் பண்ணும்போதே இட் வாஸ் வெரி இமோஷ்னல். எல்லாருக்குமே அந்த டேவே ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்கான சீனாக இருந்தது. ஸோ இது தியேட்டரில் வந்து பாருங்கள். வந்து பார்க்கும்போது யூ வில் ஃபீல், எப்படி சொல்கிறது, எல்லா பொண்ணுங்களுக்குமே அது ரிலேட்டபிளாகவும் இருந்தது. அண்ட் இட் வாஸ்
பர்சனலி ஃபார் மீ சொல்கிறேன், இட் இஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற விஷயம் அது. வி வாண்ட் டு ஷேர் இட்ங்கும் போது ஹீ ஸ்டுட் அஸ் அ வாய்ஸ் அண்ட் ஷேர்ட் இட் ஃபார் அஸ் ஆதினா. ஸோ இட் வாஸ் வெரி அமேசிங். மற்ற ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பிரபு சார்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் ஸ்டார்டிங் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்து ஃபைனலில் வந்து சொன்னார் எல்லாமே. ஸோ அவர் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிறது. எந்த அட்வொகேட்டும் தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இவர் பண்ணியிருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி இறந்தவங்களே வந்து உண்மை சொன்னால் தான் இந்த உலகம் நம்பும் போல. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் இங்கே நிறைய பேருக்கு சில வெண்மை தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக ஜென்ரலாக ஆதி அண்ணோட படங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இந்த படங்கள் வந்துட்டு எது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படத்தில்? See, I am not someone to judge it, but எனக்கு ஒரு மூவியாக தான் நான் பார்க்குறேன் and it's very nice. I'm also a big fan of Adi, so I won't complain about anything. And சாங்ஸ்லேருந்து மூவியோட ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ தெர் இஸ் நோ எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. ரிப்பீட்டட் ஐ மீன் ரெண்டாவது தடவை கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த ட்விஸ்ட் பிரேக் பண்ணுற சீன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். ஆமாம், அந்த ட்விஸ்ட் பிரேக் சீன் மட்டும்தான். ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் இஸ் த ட்விஸ்ட், பட் இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, ஐ வாண்ட் டு மென்ஷன் த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் ஆதினாவோட சாங்ஸ் இட் இஸ் வெரி குட். பட் வந்து ஃபைனல் சாங் வந்து எல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க. லாஸ்ட் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டைட்டில் கிரெடிட்ஸ் ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான சாங். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு வெயிட் இன் த தியேட்டர் அண்ட் வாட்ச் த சாங் டில் த லாஸ்ட் வரைக்கும் அந்த சாங் கேட்டுட்டு போங்க. நீங்கள் தனியாக போய் லிரிக் கேளுங்க. சாங் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பர்சனலி தட்ஸ் மை ஃபேவரட். நம்ம எப்படி சொல்கிறது, எல்லா சாங்ஸுமே இருக்குது, பீட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் கிளைமேக்ஸ் சாங் வந்து க்ரூவில் நிறைய பேருக்கு கிளைமேக்ஸ் சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பட் எண்ட் சாங், அந்த லாஸ்ட் சாங் வந்து இட் வாஸ் வெரி அமேசிங். ஸோ எல்லாருமே பார்க்கணும். பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தெர் இஸ் சீன் வேர் கொஞ்சம் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு மாதிரி ஃபைட் இருக்கும். அது பிஜிஎம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எண்டிங் கூட நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கண்டிப்பாக சொல்ல தேவையில்ல. ஆதினா இருக்காருனாலே அதில் கொஞ்சம் சவுண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹியூமர் சென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்துச்சு. ஸோ இது ஒரு இம்பாக்ட் பண்ணுற மூவின்றதுனால ரொம்ப இடத்துல இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பாடல்கள்லாம் சும்மா சொல்லணுமா, ஆதி சார் வந்து மெயினாக ஹீஸ் பாப்புலர் ஃபார் சாங்ஸ் தான். ஸோ அதில் பின்னி எடுத்திருக்காரு. ஸ்டில் நவ் ஐ கேன் ஹியர் என் மைண்டில் வந்து குட்டி பிசாசை சாங் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக் ஓகே, ஆனால் எனக்கு மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியான வெறும் 2 சாங் தான், 2-3 தான். மற்றபடி இல்லை, ஆதி அண்ணா படத்தில் அவர் சாங்ஸ் மட்டுமே நிறைய கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் எனக்கு அந்த ஒரு சாங்கை தவிர மற்ற எதுவும் அவ்வளோ கனெக்ட் ஆகாது எனக்கு பர்சனலாக. மெசேஜ் தான் மெயின் கான்செப்டே. ஸோ அது சொல்லிட்டா அதில் நடக்காது. நீங்கள் பாருங்கள். ஏன்னா பெஸ்ட்டு என்னென்னா இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு பிடி சார்னு சொன்னோன்னே நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நாட்ஸ் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பிடி சார் கனெக்ட் தானே. அந்த கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஸ்கூல் மெமரிஸ் வந்து எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிடி சாருக்கு இருக்க மெமரிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் தெரியல. பட் உங்களுக்கு அந்த ஜாலி பார்ட், ஃபன் பார்ட் மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கும். ஹிப்ஹாப் தமிழோட மித்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்துட்டு பெட்டராக இருக்கா? கம்பேக் மாதிரி இருக்கா? கண்டிப்பாக. லைக் ஏன்னா அவரோட நடுவில் இப்போ படம் பெருசாக பண்ணல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருந்துச்சு படம். அவர் பார்க்குறப்ப அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.